இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 16, பொறைவுடைமை. குறள் எண் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், செய்யத்தகாத கொடியவற்றை தன் கண் பிறர் செய்தாராயினும் அவர்க்கு அதனால் வரும் துன்பத்திற்கு நொந்து தான் அறனல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் ஒருவனுக்கு நன்று. அதாவது செய்யத்தகாத கொடியவற்றை பிறர் நமக்கு செய்யினும் நாம் அவற்றை அவருக்கு திருப்பி செய்யக்கூடாது. தீயவை செய்தார் கெடுவது உறுதி என்ற சான்றோர் வாக்கை எண்ணி அவர் நமக்கு செய்த தீங்கால் அவர் துன்புற நேரிடுமே என்று அவருடைய துன்பத்துக்காக வருந்த வேண்டும். அவர் தீயவர் செய்த நம்மளுடைய அந்த பழமொழி, அந்த சொலவடையர்களை பெரிய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது தீயவை செய்தார் கெடுவது உறுதின்னு சொல்லியிருக்காங்க. தீயவை ஒருவன் செய்தால் அவன் கெடுவது உறுதி என்று சொல்லியிருக்கார்கள். அந்த ஒரு சான்றோருடைய வாக்கை நாம் நினைத்தால் கூட நிச்சயமாக நாம் அவனுக்கு திருப்பி அவனை செய்ய மாட்டோம். நல்ல மனிதன், அறமுடைய மனிதன் நிச்சயமாக செய்ய மாட்டான். அதைத்தான் அவருடைய துன்பத்துக்கு வருந்த நேரிடும். அந்த வருத்தம் நமக்கு ஏற்படுமானால் தீமையற்றவற்றை திருப்பி செய்ய நமக்கு மனம் வருமா? சிந்திச்சு பாருங்க. செய்ய நமக்கு மனம் வருமா? வராதல்லவா? தகுதியற்ற தீமைகளை பிறர் நமக்கு செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரப்போகும் துன்பத்தை எண்ணி அறமல்லாத செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதே நல்லது. அது என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார். இந்த குறளிலே பொறைவுடைமை என்ற ஒரு அதிகாரத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். தனக்கு துன்புறுத்தியவனை நாம் திரும்பவும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்றத எத்தனை விதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது அவன் நமக்கு துன்புறுத்தக்கூடிய செய்யத்தகாத ஒரு செயலை நமக்கு செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனை திருப்பி அவனுக்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது அறமற்ற செயலாகும். அப்போ அறம் உடையவர்கள், அறத்தை விரும்பியவர்கள் நிச்சயமாக அதனை செய்ய மாட்டார்கள். இப்போ நம்ம ஒருவன் தீமையை செய்துவிட்டான் என்று நாம் வைத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு தகுதியானவற்றை நம்ம செய்யலை, அதற்கு மறுபடியும் நாம் திருப்பி அவனுக்கு அதை பழிவாங்குதல் கூடாது, அதனை செய்யக்கூடாது அப்படின்னு தான் தெய்வப்புலவர் சொல்லுவார். அப்படி செய்தால் என்னாகும்? அவனே தீயவை செய்தவன் அவனுக்கே தண்டனை கிடைக்கும்னு பெரிய சான்றோர்கள் சொல்கிறாங்க. அப்போ அப்படி நினைக்கும்போது அவனுக்கு தண்டனை கிடைக்கணுமா? வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்னா அவனுக்கு தீமை செய்யாமல் அவனை விட்டு நம்ம ஒதுங்கி நிற்பது நல்லது. அது நல்லது. அதை அவர் சொல்லலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அந்த மாதிரி ஒதுங்கி நின்றார் அப்படின்னு சொல்லலை. செய்யாதேன்னு சொல்லியிருக்காரு. செய்யாதேன்னா என்ன? செய்ய வேணாம். அதுக்காக என்ன செய்ய? மறுபடியும் போய் நீ அவன்கிட்ட ஒட்டிக்கிருவியா? அவன்கிட்ட பழகிடுவியா? பழகக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? அதோட சரி, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவ்வளவனுடைய குணம் இப்படித்தான் அப்படி நம்ம ஒதுங்கிட வேண்டும். அப்படி ஒதுங்கினால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் தீயவை செய்தவன் என்பதை நாம் நன்றாக உணர்கிறோம். அப்படி உணர்ந்த போது நாம் அவனுக்கு திரும்ப செய்யக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்னா அவனை விட்டுட்டு நம்ம ஒதுங்கி நிற்கிறது நல்லது. அதுதான் தெய்வப்புலவர் அது சொல்லாமல் சொல்கிறார். அவனுக்கு திரும்ப செய்யாதே. அது அவனுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நீ திரும்ப செய்தால் அவனுக்கே கேடு வரும் அப்படின்றது மாதிரி உணர்ந்து நீனே ஒதுங்கி விட வேண்டும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அவன் தெய்வப்புலவருக்கு இடையானவர்கள் இல்லையா? அவர் புலவர், தெய்வப்புலவர் அல்லவா? அவர் சொல்கிறாருங்க, இப்படி செய்தால் இப்படியெல்லாம் சண்டை வரும், எல்லாம் வரும். அதனுடைய விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் நீ அடுத்தவனுக்கு அவன் கெடுதல் நமக்கு துன்புறக்கூடிய காரியத்தை செய்தாலும் நீ அவனுக்கு
அதை திருப்பி செய்யாதே என்று சொல்கிறார். அதனால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அதாவது நாமும் பிறருக்கு அவன் செய்த தீமைகளை செய்யாமல் விட்டு விடுவதே நமக்கு நல்லது. அப்படியே ஒதுங்கிடணுங்க. அவன் ஏன் அவன்கிட்ட போய் நம்ம போய் பழகிட்டு இருப்பானே? அவன் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவனாக இருக்கலாம், அல்லது அவன் பல தீயவனாக ஏற்கனவே இருந்திருக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு செஞ்சுட்டான் அவன், சரி ரைட்டு அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடணும். தீமை அவனுக்கு பிறருக்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வேலை யாருங்க ஒரு புத்திமதி சொல்ல முடியும், அறிவுரை சொல்ல முடியும்? நம்ம தாய் தகப்பன் கூட அந்தளவுக்கு புத்தி சொல்லி வளர்க்கலைங்க. நம்ம தாய் தகப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அவன் உன்னை அடிச்சிட்டானா, நீ அடிக்காமல் ஏன் வந்தா, அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படி அல்ல. அவர் எவ்வளோ அற்புதமாக அறிவுரை சொல்கிறார் பாருங்கள். அவன் செஞ்சுட்டான், அதோடு விட்டுருங்க. நீங்கள் திரும்ப மீண்டும் அவனுக்கு அந்த தீமையை செய்யாதீர்கள். நல்லதை நாடுவோம், நல்லபடியாக வாழ்வோம், வாழ்க்கை வளமாக இருக்க இறைவனை வேண்டி இந்த குறளை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.